Alhamdulillah. Allah subhanahu wa ta'ala min alhamdulillah karunan வசந்தம் பொங்கும் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 7வது நாளில் அல்ஹம்துலில்லாஹ் மனநிறைவோடு நூறு ஷரீஃபை ஓதிவிட்டு தொடராக நடக்கக்கூடிய சிறப்பு பயானை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நமக்கு முன்பாக உரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய உஸ்தாத் அவர்கள் திருப்பூரிலே இந்த வருகை இருந்திருக்கிறார்கள். உஸ்தாத் அஜ்மீர் பாதுஷா நூரானி அவர்கள் இன்றைக்கு நமக்கு முன்பாக உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய தலைப்பு உலக பொதுமறை அல் குர்ஆன் என்ற தலைப்பிலே இந்த குர்ஆன் ஷரீஃபை பற்றி உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. கவனமாக அதை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. இந்த நல்ல நேரத்திலே நிர்வாகத்தின் சார்பாக உஸ்தாத் அவர்களை உரை நிகழ்த்துவதை கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إنكم لا ترجعون إلى الله بشيء أفضل مما خرج منه، يعني القرآن. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலங்களை படைத்து தன் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கெல்லாம் நேர் வழியை சொல்லி தந்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வலிதவாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இம்மதரசாவினுடைய தகுதிமிக்க இமாம் அவர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. உலக மக்களுக்கு பொதுவான ஒரு வேதம் அல் குர்ஆன். குர்ஆன்
சம்பந்தமாக சில விஷயங்களை பேச, கேட்க, அதன்படி அமல் செய்ய எல்லாம் உள்ள இறைவன் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில இறுதி மூச்சு வரை இந்த உலகத்துல எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு காலங்கள் இந்த உலகத்துல நாம இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருப்போம், ஆனால் எத்தனை ஆண்டுகள் தெரியாது. எனவே இறுதி மூச்சு வரை குர்ஆன் ஷரீஃபினுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கிருபை செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல சில அமல்களை பார்த்தா நன்மை கிடையாது, செய்யணும். உதாரணமாக ஒரு மனிதர் தொழுகிறார். ஒரு மனிதர் தொழுகக்கூடிய அந்த தொழுகையை நாம பார்க்கிறோம், நமக்கு நன்மையான கிடையாது. நாம தொழுகணும், தொழுதாதான் நமக்கு நன்மை. ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், ஒரு மனிதர் உம்ரா ஹஜ் செய்கிறார். இவர்களை எல்லாம் நம்ம பார்க்கறதுனால நமக்கு நன்மையா அப்படின்னா நன்மை இல்லை. நாம அந்த அமலை செய்யணும். ஒருத்தர் ஜகாத் கொடுக்கிறார், சதகா செய்கிறார். சதகா செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட பொருளாதாரம் இருக்கு, ஆனா நாம செய்யல. அவர் செய்யறத பார்க்கறதுனால நமக்கு நன்மையாக இல்லை. ஆனால் ஒரு சில அமல்களை மட்டும் அல்லாஹ் பார்த்தாலே நன்மை. அதுல அல் குர்ஆன், குர்ஆனை படிக்கணும், ஓதணும், எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குர்ஆனை பார்த்தாலே நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, அல் ஆலமீன். ஆலமீன் அப்படின்னா உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு வார்த்தை ஆலமீன். அந்த ஆலமீன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 3 நபர்களுக்கு மட்டும் 3 இடத்திலே அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ஒன்னு ரப்பில் ஆலமீன். தஃசீரில் எழுதுறாங்க, மாலிகு குல்லி ஷைஇன் வ காலிகு ஜமீஇல் மக்லூகாத் இல ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியில அல்லாஹ்வுடைய படைப்புகள் எதுவெல்லாம் இருக்குதோ எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே இறைவன் எல்லாத்துக்குமே கடவுள் யாருன்னா ரப், இறைவன் மட்டும்தான். எனவே ஆலமீன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் தனக்கு பயன்படுத்துகிறார். இரண்டாவது ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அர்ஸல பில் ஹுதா வ தீனில் ஹக். இந்த மார்க்கத்துல ஹக்கை, தீனை, நேர் வழியை சொல்லுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர்கள் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு யுக்ரிஜன் நாஸ் மினல் குர்பாத்தி இலன் நூர். இருளில் இருக்கக்கூடிய மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தூதராக நபியாக இருக்கிறார்கள். யாருமே இது எங்க நபி, எங்களுக்கு மட்டும்தான் நபின்னு சொந்தம் கொண்டாட முடியாது. ஆலமீன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பெருமானாருக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறார். மூணாவது இடம் ذிக்ருல் லில் ஆலமீன். பிஅன்னஹு தذكرத்துன் வ பயானுன் வ ஹிதாயத்துன். நேர் வழியை, தெளிவான வாழ்க்கையை சொல்லித் தருவதற்காக வேண்டி இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வேதம். லிகுல்லின் நாஸ் இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரை ஒவ்வொரு மக்களுக்கும் தெளிவான வாழ்க்கையை சொல்லித் தருவதற்காக வேண்டி இறைவனால் இறக்கப்பட்ட வேதம் அல் குர்ஆன். ஆலமீன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனுக்கு பயன்படுத்துகிறார்.
குர்ஆன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், எங்க சமுதாயத்துக்கு மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. உலக மக்களுக்கான ஒரு பொதுவான வேதமாக எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹ் குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு சில அமல் இருக்கு, ஒது செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. உதாரணமா தஸ்பீஹ், விக்ர், அல்லாஹ்வினுடைய பள்ளியில உள்ள நம்ம உட்கார்றதுக்கு இதெல்லாம் ஒது செய்யணுமான ஒது தேவையில்லை. பேணுதலுக்காக வேண்டி ஒது செய்வது என்பது வேறு. ஆனால் கடமை இல்லை. ஆனால் தொழுகுவதற்காக வேண்டி ஒது செய்யணும். ஒது இல்லாமல் தொழுதால் தொழுகை கூடாது. அந்த மாதிரி அதுபோல ஒது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது, தொட முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனை தொழுகைக்கு இணையாக அல்லாஹ் வைத்து பேசுகிறார் என்று சொன்னால், தொழுகைக்கு நாம எந்த அளவு முக்கியத்துவம் தரணுமோ அந்த அளவு குர்ஆனுக்கான கண்ணியத்தை, குர்ஆனுக்கான மரியாதையை அவசியம் நாம் தர வேண்டும். உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ நாம எல்லாமே ஆசைப்படக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய, எல்லாமே எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நிம்மதியான வாழ்க்கை. எது இருக்குதோ இல்லையோ நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி எல்லாமே ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறான், எந்த மனிதன் குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டானோ, எந்த மனிதன் குர்ஆனை எடுக்கிறாரோ, எந்த மனிதர் குர்ஆனை படிக்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னைக்கு குர்ஆனை எடுக்கிறதுக்கு கூட நம்ம யோசிக்கிறோம். வாழ்க்கையில நமக்கு 1000 பிரச்சனைகள், வாழ்க்கையில நமக்கு 1000 பிரச்சனைகள். அதற்கான சொல்யூஷன் என்ன? அல்லாஹ் எந்த பிரச்சனைகளை, எந்த கஷ்டங்களை தந்தாலும் அதற்கான பிரச்சனை, அதற்கான தீர்வை அல்லாஹ் வைத்திருப்பார். எல்லாத்துக்குமே தீர்வு குர்ஆன் மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம குர்ஆனுடைய தொடர்பை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, வெறும் சும்மா இருக்கிற குர்ஆன் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதை அப்படியே பார்த்துட்டு எடுத்து முத்தம் கொடுத்துட்டு போறது அல்ல. எனவே ஒவ்வொரு நாளுமே குர்ஆனை நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் குர்ஆனை ஓதுவதற்கான ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். உலகத்துல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை படிப்புகள், என்ன செலவு செய்து நீங்கள் எத்தனை படிப்புகளை கொடுத்தாலும், உலகத்துல எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும், ஒரு படிப்புக்கு ஈடாக, ஒரு புத்தகத்திற்கு ஈடாக இந்த உலகத்துல எதையுமே சொல்ல முடியாது. அது குர்ஆன் மட்டும்தான். காரணம், கிதாபுன் அன்ஸல்னா இலைக்கும் முபாரகா, அது பரக்கத்தான ஒரு வேதம். குர்ஆனினுடைய தொடர்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுத்தால், குர்ஆனை நீங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையை அந்த குர்ஆன் தீர்மானிக்கும். நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரஅல் குர்ஆன், குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ ஃபகத் இஸ்ததரஜ நபுவத பைன ஜல்பை. குர்ஆன் ஓதும் போது நுபுவத்துடைய ஒளி இறங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 1000 புத்தகங்கள் இருந்தாலும் மௌத் வரை, எப்படி 1000 கிதாபுகள், 1000 புத்தகங்கள் இருந்தாலும் மௌத் வரை ஓதப்பட வேண்டிய ஒரு வேதம் அல் குர்ஆன். ஏன் நாம சக்கராத்துடைய நிலையில ரொம்ப முடியாம படுத்த படுக்கையில இருக்கக்கூடிய கடைசி நேரத்துல கூட நம்மனால ஓத முடியலன்னா கூட பக்கத்துல உட்கார்ந்து நமக்காக வேண்டி ஓதப்பட வேண்டிய ஒரு புத்தகம், ஒரு வேதம் அல் குர்ஆன் ஷரீஃப். வேற ஏதாவது ஓதுறோமா? குர்ஆனுடைய தொடர்பு இறுதி மூச்சு வரை, கடைசி வரை
நம்மளை கொண்டு போய் மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பும் நமக்காக வேண்டிய குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது என்று சொன்னால் இறுதி மூச்சு வரை குர்ஆனினுடைய தொடர்பு, அதனுடைய அது ஓதணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜபூர் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை கொடுத்தார். எல்லா வேதத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனா 3 வேதங்கள் காண போயிருச்சு. ஏன்? குர்ஆனும் அல்லாஹ் தான் கொடுத்தான், அந்த தௌராத் இன்ஜீல் ஜபூர் அதையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். அந்த 3மே இன்னைக்கு இல்ல. அல்லாஹ் குர்ஆனை மட்டும் வச்சிருக்கான். என்ன காரணம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த வார்த்தை அந்த 3லேயுமே கிடையாது. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். நான் தான் இறக்கனே, இத நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை அந்த 3லேயுமே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல 3 விஷயங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன் கையிலே எடுத்துக் கொண்டான். கிதாபுல்லாஹ், ரசூலுல்லாஹ், பைத்துல்லாஹ். அதுல குர்ஆன் ஷரீஃபை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தன் கைவசம் எடுத்துக் கொண்டான். குர்ஆன் என்னைக்கு இறக்கப்பட்டதோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர ஒரு புள்ளி கூட மாற்றப்படாது, மாற்றப்படவும் முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதம் அது குர்ஆன் ஷரீஃப். உலகத்துல யாருடைய தொடர்பு, யாருடைய நெருக்கம் நமக்கு இருக்குதோ இல்லையோங்க, அல்லாஹ்வினுடைய ரிஸா, அல்லாஹ்வினுடைய நெருக்கம் எப்படியாவது அல்லாஹ்வை அடையணும். நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாமே எப்படியாவது நம்மளுடைய ரப்ப அடையணும், எப்படியாவது நம்மளுடைய ரப்ப நெருங்கி போகணும். அந்த அல்லாஹ்வை எப்படி அடைய முடியும்? குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹ்வை அடைய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஹாதிஹில் குலூப், உங்களுடைய உள்ளங்கள் தஸ்தஉ துர்பிடித்து விடும். கமா யஸ்தஉல் ஹதீத் இதா அஸாபஹுல் மா, இரும்புல தண்ணி பட்டா எப்படி இரும்பு துருப்பிடிச்சிருமோ அந்த மாதிரி உங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, துருப்பிடித்த அந்த இதயத்தை சரி செய்வது எப்படி? சொன்னார்கள், கத்ரத்து திக்ருல் மௌத் வ திலாவத்துல் குர்ஆன், அதிகமாக மௌத்தை நினைச்சுக்கங்க, குர்ஆனை அதிகமாக நீங்கள் ஓதுங்கள். குர்ஆனினுடைய தொடர்பு எப்ப நம்ம குர்ஆனை அதிகமாக ஓத ஆரம்பிக்கிறோமோ, குர்ஆனினுடைய தொடர்பை எப்ப நாம அதிகமாக எடுத்துக்கொள்கிறோமோ, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்துல நாம அமல் செய்யறோம், இஷா தொழுதோம், இன்ஷா அல்லாஹ் நாளை சுபஹ் தொழுவோம், நம்மளுடைய சிரமங்களை எல்லாம் கடந்து நாம அமல் செய்கிறோம். எதற்காக? சும்மா யாருமே நாம அமல் செய்யறது இல்லை. அல்லாஹ்வே சொன்னாலும் ரசூலே சொன்னாலும் நாம சும்மா ஒண்ணு அமல் செய்யறது இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலா சொல்லிட்டாங்க, அதனால நான் அமல் செய்கிறேன் அப்படின்னு இல்ல. ஏதாவது ஒரு இலக்கு இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நான் அமல் செய்கிறேன். எதற்காக? சுவனத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக. ஏதாவது ஒரு இலக்கு நமக்கு இருக்குமா இல்லையா? சுவனத்தை அடைய வேண்டுமானால், அல்லாஹ்வை அடைய வேண்டுமானால் நீங்கள் குர்ஆனினுடைய அந்த தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறோம். எப்படியாவது பாவங்களை விட்டு தவிர்த்து, எப்படியாவது நல்ல அமல்கள், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு எப்படியாவது நாம சொர்க்கத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். அந்த சொர்க்கம் ஆசைப்படுகிறது சில மனிதர்களை. அதுல ஒண்ணு, யார் குர்ஆனை ஓதுவார்களோ அந்த மனிதனை அந்த சுவனம் ஆசைப்படுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பல்வேறு துஆக்கள், நிறைய துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதுல ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவா உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், அன்த ஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, என்னுடைய கல்விலே வசந்தத்தை ஏற்படுத்து, வ நூர பஸரி, என் பார்வையை ஒளியாக நீ ஏற்படுத்தி கொடு, வ ஜிலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி, கவலைகளுக்கெல்லாம் மருந்தாக நீ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதற்கு நீ மருந்தை ஏற்படுத்தி கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மையமாக வைத்து துஆ செய்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயமாக அந்த குர்ஆன் நமக்கான மருந்தாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வோட பயணத்துல இருந்தாங்க. பயணத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பிரயோஜனமான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கிற அந்த விஷயம் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எந்த அளவுக்கு பிரயோஜனம்? இறையச்சமுள்ள வாழ்க்கையாக, என்னுடைய வாழ்க்கையில இறையச்சமுள்ள வாழ்க்கை, உயிர் தியாகி என்கின்ற அந்தஸ்து, மறுமையில கேள்விகளுக்கு இல்லாமல் சுவனம். ஒருவேளை மறுமையில் அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்டால் அந்த இடத்துல இலகுவான முறையில எந்த அந்த மறுமையில கேள்வி கேட்டால் அந்த இடத்துல நான் ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட பிரயோஜனமான ஒரு ஏதாவது ஒரு அமலை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையில நீ நேர்வழி அடையணும் அப்படின்னா, உன் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா, எல்லா விதமான அந்தஸ்துகளும் கிடைக்கணும் அப்படின்னா குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். நான் 4 பேர் நம்மளை பாராட்டணும், 4 பேர் நம்மளை பத்தி நல்லா பேசணுங்கிறதுக்காக வேண்டி எந்த அமலையுமே நம்ம செய்யக்கூடாது. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, உம்ராவாக, ஹஜ்ஜாக, நோன்பாக, எந்த அமலாக இருந்தாலும் இவர் தொழுகையாளி, இவர் குர்ஆன் ஓதக்கூடிய திலாவத்துடைய மனிதர், இப்படி 4 நபர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்துல எந்த அமலையுமே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எந்த நாவு நம்மளை பத்தி பேசுதோ அதே நாவு நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் நம்மளை பத்தி வேற மாதிரி பேசும். நம்மளுடைய நாவு எல்லாம் அப்படித்தான் வைத்திருக்கிறது. எனவே மனிதனுடைய பாராட்டுக்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள். மேல விண்ணிலே அல்லாஹ் நம்மளை பத்தி பேசணும். அல்லாஹ் வானவர்கள்ட்ட நம்மளை பத்தி பேசணும். வானவர்கள் அல்லாஹ்ட்ட இந்த மனிதனை பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசணும். அல்லாஹ் பேசணும் அப்படின்னா குர்ஆன் மட்டும் தான். ஹதீஸ்ல வருது, அலைக பித்திலாவத்தில் குர்ஆன் வ திக்ரில்லாஹ். குர்ஆன் ஓதுவதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதிகமாக குர்ஆன் ஓதனா அல்லாஹ்வை நாம் நினைத்தால் ஃபைன்னஹு ஸிக்ருல் லக ஃபிஸ் ஸமா, வானத்திலே அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். அல்லாஹ் நம்மளை பத்தி பேசுறான்னா, அல்லாஹ் நம்மளை பத்தி பாராட்டி பேசுகிறான் என்று சொன்னால் அது பொய்யல்ல. அல்லாஹ் இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு ஒண்ணு பேச மாட்டான். பூமியில அல்லாஹ் உங்களுக்கான ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். எனவே அல்லாஹ்வினுடைய ரிலா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய அந்த லிகா, எனவே இவைகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஏதோ வெறும் தொழுகையை மட்டும் பள்ளிக்கு வரும்போது வெறும் தொழுகையை மட்டும் தொழுதுட்டு அப்படியே கடந்து போறது அந்த வாழ்க்கை. எனவே முடிந்தவரை நம்மால் எந்த அளவு ஓத முடியுமோ அவ்வளவு குர்ஆனினுடைய தொடர்பை, குர்ஆனை ஓதுவது அதுதாங்க வாழ்க்கை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், இன்ன லில்லாஹி அஹ்லீன் மினன் நாஸ். மக்கள்ல அல்லாஹ்வுக்குன்னு சில குடும்பங்கள் உண்டு. அல்லாஹ்வுக்குன்னு சில குடும்பங்கள் உண்டு. சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மன் ஹும்? قال அஹ்லுல் குர்ஆன். அவர்கள் யார்? அவர்கள்தான் குர்ஆன் உடையவர்கள். அல்லாஹ்வுடைய குடும்பங்கள் யார்? குர்ஆனினுடைய தொடர்பை யார் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்களோ
அவர்கள் தான் நாளை மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொல்லுவார், ஜிப்ரீல், குர்ஆனை அதிகமாக ஓதுறார்களே, குர்ஆனை அதிகமாக ஓதிய அவர்களை தவிர எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டப்படும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால். கடைசியாக குர்ஆனை யார் அதிகமாக ஓதினார்களோ அவங்களையும் கூட்டிட்டு வாங்க, முன்னாடி நிப்பாட்டப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் அதிகமாக ஓதிய அந்த மனிதர்கள்ட்ட குர்ஆனினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட அவர்களிடத்துல அல்லாஹ் சொல்லுவார், நீங்க ஓதுங்க, உங்களுடைய அழகிய குரலால் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த சில ஆயத்துக்களை சில சூறாக்களை சொல்லி அவர்கள் ஓதுவார்கள். ஓதி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ் கேட்பான், உலகத்துல எனக்குன்னு சில குடும்பங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? ஆம், தெரியும். இப்போ அந்த குர்ஆனினுடைய தொடர்பை, குர்ஆனை திலாவத்தில் அலைக பிதிலாவத்தில் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொண்ட அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார், இதோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம சில நபர்கள் நிற்கிறாங்கன்னா இல்லையா, இவர்களில் உங்களுக்கு பிரியமானவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அவங்களை கூட்டிட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஓதக்கூடிய குர்ஆனினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமூகம் இன்னைக்கு உருவாகிட்டு வருது. குர்ஆன்னா என்ன, குர்ஆனை எப்படி ஓதணும், குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி, ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்திற்கு பொதுவான வேதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்துல ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகளை ஹாஃபில்களாக ஆக்குவதற்கு நாம் அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களை எப்படியாவது ஹாஃபில்களாக கடைசிக்கு குர்ஆன் ஓத தெரிந்த பிள்ளைகளையாவது நம்ம உருவாக்கணும். இன்னைக்கு நிறைய மனிதர்கள், நிறைய நபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம பல லட்சங்கள் செலவு செய்து என்னென்னமோ படிப்புகளை எல்லாம் நாம் தருகிறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என் பிள்ளை ஒரு உயர்ந்த படிப்பை படிக்கணும், ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல சம்பாதிக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் தாராளமாக எவ்வளவு வேண்டுமானாலும் நான் செலவு செய்கிறேன் என்று நாம உலகத்துல பட்ட படிப்புகளை எல்லாம் நாம வாங்கி கொடுக்கிறோம். குர்ஆன் ஓத தெரியாத எத்தனை கல்விகளை, எத்தனை படிப்புகளை நீங்கள் கொடுத்தாலும் குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னா நாம எவ்வளவு லட்சங்கள் செலவு செய்தாலும் அந்த படிப்புகள்ல ஒண்ணுமே கிடையாது. குர்ஆன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னா அவர் தந்தையாக இருப்பதற்கு தகுதி இல்லை. அஃதல் இபாதத் கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய அமல்களிலே இபாதத்துகளிலேயே ஆக உயர்ந்த இபாதத் குர்ஆனை அதிகமாக ஓதுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனினுடைய தொடர்பு தான் முடிந்தவரை நிறைய ஓதணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி எவ்வளவு ஆசைப்பட்டார்கள். தினந்தோறும் நம்ம 5 நேரம் தொழுகிறோம், ஏதாவது ஒரு வக்கத்து ஒரு நேர தொழுகையில சுபஹுக்கு வர்றோமா, லுஹருக்கு, அஸர், மக்ரிப், இஷா, ஏதாவது ஒரு நேரம் 5 நேரமும் எடுக்க முடியலையா, 5 வேளை தொழுகையில நம்மளால குர்ஆன் எடுக்க முடியலையா, ஒரு வேளையில ஏதாவது ஒரு பக்கமாவது தினந்தோறும் குர்ஆனை ஓதுவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நான் குர்ஆன் அதிகமா ஓதணும்னு ஆசைப்படுறேன், எப்படி ஓதட்டும், எவ்வளவு நாள்ல ஓதட்டும் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, இக்ரவுல் குர்ஆன ஃபீ ஷஹர், ஒரு மாதத்துல ஒரு மாசத்துக்கு
ஒரு குர்ஆன் முடிக்கணும் அப்படின்னா. அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் அவங்க சொன்னாங்க, இல்ல என்னால இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள்ல ஓதக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. இன்னி அஜித கூவத்தன், எனக்கு இன்னும் குறைவான நாட்கள்ல என்னால குர்ஆன் ஓத முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ரஹு ஃபீ 20 நாட்கள்ல ஒரு குர்ஆன் முடிக்கணும் அப்படின்னா. இல்ல இன்னும் என்னால குறைவான நாட்கள்ல என்னால குர்ஆன் ஓத முடியும். இக்ரஹு ஃபீ 15 நாள்ல ஒரு குர்ஆன் முடிச்சிருக்கேன். இல்ல என்னால இன்னும் நான் குர்ஆனை என்னால கம்மியான நாட்கள் ஓத முடியும், அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கு. இக்ரஹு ஃபீ 10 நாள்ல ஒரு குர்ஆன் முடியுங்க. மீண்டும் சொல்றாங்க, இன்னும் என்னால குறைவான நாட்கள் என்னால குர்ஆன் ஓத முடியும். ஏன்னா குர்ஆன் ஓதுவதில் அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசை. கடைசியாக சொன்னார்கள், ஃபக்ரஹு ஃபீ 7 நாள்ல 7 நாட்களில் ஒரு குர்ஆனை நீங்கள் முடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நாம 7 நாள் அல்ல, இது அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். எனவே நாம 7 நாள்ல 15 நாள்ல 20 நாள்ல ஒரு மாசத்துக்குள்ள கூட ஒரு குர்ஆன் முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனவே தினந்தோறும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளால குர்ஆனினுடைய தொடர்பு அதிகமாக ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனைகளுக்கான மருந்தாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளின் பரக்கத்தால், குர்ஆனினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையுமே அல்லாஹ் தீர்த்து விடுவார். நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான், நிறைய ஓதணுங்கிற அவசியம் கிடையாது. குர்ஆன் முதல்ல மன ஊர்மையோட ஏதோ அவசர அவசரமா வந்தோம், எடுத்தோம், படிச்சோம், போனோம்னு இல்ல. குர்ஆன் என்பது குர்ஆனுக்குன்னு சில நடைமுறைகள் உண்டு. இக்ராஉல் குர்ஆன மா தலஃபத் குலூபக்கும், உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்பட்டால் நீங்க ஃபைதா தலஃப்தும் ஃபகூமு அன்ஹு, அந்த இடத்துல குர்ஆனுடைய விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் நடந்தால் அந்த இடத்துல இருந்து நீங்க குர்ஆன் ஓதாம நீங்க எதிர்த்து போயிருங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா புரியலையே. 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒண்ணு, மன ஊர்மையோட கவனமாக மனம் சிதறாமல் ஏதோ குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற அப்படி பேசிக்கிட்டு ஏதோ ஒரு சிந்தனையில ஓத வேண்டிய வேதம் அல்ல குர்ஆன் ஷரீஃப். நம்ம பேசுறது அல்லாஹ் கிட்ட பேசுறோம். ஹாதா கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வேதம். குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நேரத்துல நம்ம பேசுவது ரப்பிடத்துல பேசுகிறோம், அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம். எனவே மன ஓர்மையோட சிந்தனையோடு நீங்கள் ஓதுங்கள். ஒருவேளை மனம் சிதறுமையானால், ஓர்மை இல்லைன்னா குர்ஆனை மூடி வச்சுட்டு நீங்க எந்திரிச்சு போயிருங்க. 2வது, சந்தோஷமா மகிழ்ச்சியா சோர்வு அடையாமல் இருக்கும் வரை நீங்கள் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருங்க. சோர்வு அடைந்தால் நீங்கள் குர்ஆனை நீங்கள் நிப்பாட்டிருங்க, ஸ்டாப் பண்ணிருங்க. அந்த ஹதீஸுக்கு 2 விளக்குகள் சொல்லப்படுகிறது. எனவே குர்ஆனினுடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் எழுத்துக்கு எழுத்து அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு லெஃப்லாக அல்லாஹ் நன்மையை தருகிறார். நாம சலாம் சொல்றோமா இல்லையா? சலாம் இன்னைக்கு பல இடங்கள்ல சலாம் அலைக்கும், சலாம் பல்வேறு வகையான வார்த்தைகளை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஹதீஸின் அடிப்படையில சலாம் சொல்வதாக இருந்தால் முழுமையாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை. ஆனா அந்த வார்த்தையில நிறைய எழுத்துக்கள் இருக்கு. ஆனால் குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் மன் கரஅ ஹர்ஃபன் ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்துல ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஒரு ஹர்ஃப், ஒவ்வொரு ஹர்ஃப் ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை 10 நன்மைக்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அலிஃப் லாம் மீம் 30 நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே குர்ஆனில் எவ்வளவு வார்த்தைகள்! ஒரு சாதாரண அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுறோம் அப்படின்னா அதுல எத்தனை வார்த்தைகள்!
ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறார். சாரா நம்ம ஒரு நன்மையை லட்சக்கணக்கில் லட்சங்கள் செலவு செய்தாலும் அவ்வளவு சீக்கிரம் நன்மைகளை அடைய முடியாது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எந்த செலவுகள் இல்லாமல் ஒரு குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதுறதுனால நிறைய நன்மைகளை அல்லாஹ் நம்மளுடைய அக்கௌண்ட்ல அல்லாஹ் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில நிம்மதியை தருகிறார், வாழ்க்கையில சந்தோஷத்தை தருகிறார். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவ்வுலகத்தில் வாழும் காலமெல்லாம் குர்ஆனுடைய தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சில குர்ஆன்லாம் ஓதுறோம், உலகத்துல என்ன பிரயோஜனம், உலகத்துல என்ன பயன்? மன் கரஅல் குர்ஆன கானத் லஹு இன்தல்லாஹி தஅவத்துன் முஸ்தஜாபா. நாம குர்ஆன் ஷரீஃபினுடைய வார்த்தைகளை குர்ஆனை ஓத 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 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். குர்ஆனினுடைய யார் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறார்களோ, குர்ஆனின் மீது யார் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ, நீண்ட நேரம் தொழுகையில் நிற்கிறோமா, நமக்கு என்னென்ன எத்தனை பெரிய பெரிய சூறாக்கள் நமக்கு தெரியுதா? நீண்ட நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில நின்றால் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு அந்த தொழுகையை தொழுவார்கள். அப்படின்னா குர்ஆன் ஓதுவதில் அவ்வளவு ஆர்வம். குர்ஆன் நாம் அவ்வளவு சாதாரணமாக நிறைய பேருக்கு குர்ஆன் வந்தா 1 நிமிஷம் இப்படிங்கிறது கூட 2 ரக்காயத்தை நம்ம முடிச்சாலும் கோழி கொத்தன மாதிரி தொழுகிறோம். நம்ம என்ன அதுல அல்ஹம்து சூராவோ நிறுத்தி நிதானமாக தஜ்வீத் முறைப்படி நிதானமாக பொறுமையாக நீங்கள் தொழுகைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கான அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? நீங்கள் நிதானமாக நிறுத்தி அழகாக நீங்கள் ஓதுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். குர்ஆனை நாம இந்த உலகத்துல நிறுத்தி நிதானமாக அழகாக ஓதுனா நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். இன்ஷா அஜலஹா லஹு ஃபி துன்யா. அந்த துஆவை நாம நாடினால் இந்த உலகத்துல நாம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா வைன்ஷா அஃரஹா லஹு ஃபில் ஆখিরা. நாளை மறுமையில் அல்லாஹ் நான் குர்ஆன் ஓதனேன் அப்படின்னு நாளை மறுமையில நமக்காக வேண்டி நாம துஆ செய்யணும். எனவே குர்ஆனினுடைய அந்த வார்த்தை, குர்ஆனினுடைய தொடர்பு, குர்ஆனை அதிகமாக ஓத ஓத மன நிறைவான வாழ்க்கையை, தன்னிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்ஆனினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனை அதிகமாக ஓதுவதால், அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பதால் தௌபாக்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரார்த்தனை, இந்த உலகத்துல நம்ம நிறைய குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். ஓதி 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 குர்ஆன் ஓதுறதுனால நாம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனையே செய்ய முடியல, அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்க முடியல. அந்த மாதிரி உண்டான நேரத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை ஓதி 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 பிரார்த்தனையே மறந்துட்டியா? யார் பிரார்த்தனை செய்தார்களோ அவர்கள் செய்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை விட குர்ஆனை நீ ஓதியதால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன். நாம துஆவே செய்யல, அல்லாஹ்ட்ட மன்னிப்பே கேட்கல. ஆனால் இந்த குர்ஆனினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. மூன்றாவதாக மன் கரஅல் குர்ஆன் லம் யுரது இலா அர்தலில் உம்ர். இந்த உலகத்துல நாம் குர்ஆன் ஓதி ஓதி நீண்ட காலம் ரொம்ப நாள் வாழ்றோம். வயசாயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சுய தேவைகளை எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஒரு கட்டத்துல ஒரு வயது கடந்துட்டோம், ஒரு வயதை கடந்து போகும்போது நம்மளால சுய தேவைகள் நம்மளால செய்ய முடியாதா இல்லையா? ஆனால் குர்ஆனினுடைய தொடர்பு, குர்ஆன் அதிகமாக ஓதும் போது அந்த தள்ளாடக்கூடிய வயதுல கூட நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய சக்தியை அல்லாஹ் கொடுத்து விடுவார். எல்லாமே குர்ஆனினுடைய பரக்கத்தை கொண்டுதான். குறிப்பாக பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள்
குர்ஆனை அதிகமாக முடிந்தவரை வீட்டுல மதரசாக்கள்ல, ஏன்னா மதரசா மட்டும் பத்தாது, மதரசாக்கள்ல அனுப்பி உங்களுடைய குழந்தைகள் குர்ஆனை முழுமையாக கற்றுக்கொள்வது அந்த நேரம் மட்டும் போதாது. எனவே அதிகமாக உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகமாக குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அதிகமாக குர்ஆனினுடைய வார்த்தை, அதிகமாக குர்ஆனினுடைய தொடர்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் குர்ஆனை எவ்வளவு ஓதினாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படாது. என்ன இவ்வளவு தூரம் ஓதுறான இன்னும் திருப்தி அடையிலேயே, ஓத ஓத அவர்களுடைய வாழ்க்கையில ஆசை, ஓத ஓத ஆர்வம். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய அறிவுகள் அதிகமாகிக் கொண்டே போகும். தாபிஈன்களில் ஒருவரான உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஏன்னா நம்முடைய ரப்பிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவி குர்ஆன் என்பதாக நமக்கு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே குர்ஆனினுடைய தொடர்பு தான். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நான் ஆரம்பத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். இந்த குர்ஆனை அல்லாஹ் நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வினுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டுமானால், வாழ்க்கையில நமக்கு எல்லா வகையான நிம்மதிகள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், இவ்வுலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனினுடைய தொடர்பு என்பது கட்டாயமாக அவசியமாக தேவை. எனவே மண்ணில் வாழும் காலம் எல்லாம், ஏன்னா நாளைக்கு அதாவது இவ்வுலகத்துல மனிதர்களுடைய தொடர்பு, மனிதர்களுடைய பிரியம், அவர்களுடைய பாராட்டுதல் எதுவுமே தேவையில்லை. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அல்லாஹ்வினுடைய பாராட்டுதல், அல்லாஹ் நம்மை பற்றி நாளை மறுமையில் பேசுவதற்கான ஒரே வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். எனவே நம்மளுடைய இறுதி மூச்சு வரை, நம்மளுடைய இந்த உலகத்துல வாழும் காலம் எல்லாம் குர்ஆனினுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கிருபை செய்வானாக. எனவே இந்த குர்ஆனினுடைய பரக்கத்தை கொண்டு, எனவே குர்ஆனினுடைய வார்த்தைகளுடைய வர்க்கத்தை கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் வாழ்நாள் வரை, இறுதி மூச்சு வரை அதிகமான குர்ஆன் ஓத தெரியலையா, குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னா கல்வி என்பது ஒரு கடல். எனவே குர்ஆன் எனக்கு ஓத தெரியலையே அப்படின்னு தயவு செய்து நாம எப்பயுமே குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கர், உலகத்துல அல்லாஹ் குர்ஆனை இலகுவாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனா நமக்கு நாம கஷ்டம், எப்ப நாம கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ, எப்ப குர்ஆன் ஓதுறது நமக்கு கஷ்டம் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, அது கஷ்டமாவே தெரியும். குர்ஆன் தானே, அதெல்லாம் ஈஸியா ஓதிடலாம், குர்ஆனினுடைய வார்த்தைகள் அது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நாம எப்போ நமக்கு கஷ்டம் கிடையாது, அது ஈஸி அப்படின்னு நாம எப்போ நினைக்கிறோமோ, அந்த குர்ஆனை இலகுவான முறையில ஓதுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த உலகத்துல வாழும் காலம் எல்லாம் குர்ஆனினுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்கள், ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவர்களும் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நம்மளோட எப்பயுமே ஒரு குர்ஆன் இருக்கணும் பக்கத்துல. எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் போறோம், எங்கேயாவது நம்ம வீட்டுல படுத்திருக்கக்கூடிய நமக்கு அருகிலே ஒரு குர்ஆன், எப்பயுமே குர்ஆனுடைய, அது உது இல்லாமல், ஏன்னா தொழுகைக்கு இணையாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த குர்ஆனை அல்லாஹ் இணைத்து பேசுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்நாள் இறுதி வரை குர்ஆனினுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அந்த குர்ஆனினுடைய ரஹ்மத்தால், அந்த குர்ஆனினுடைய பரக்கத்தால் எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. இங்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், மதரசாவினுடைய பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் அவர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் கடைசியாக என்னுடைய சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக பொதுமறை அல் குர்ஆன் என்ற தலைப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக நமக்கு உஸ்தாத் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்டதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அழகான உரையை உஸ்தாத் அவர்கள் எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை நமக்கு கொண்டு வந்து தந்தது. அந்த குர்ஆன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த நாளிலிருந்து இது நாள் வரை நமக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு, அதாவது அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் நிச்சயமாக இருக்கும். படைத்தவன் ஒருத்தர். அந்த ரப்பை நெருங்குவதற்கு, அந்த ரப்போடு பேசுவதற்கான தான் அல் குர்ஆன். நாம் அல் குர்ஆனை ஓதுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம், அவனுடைய சொற்கள், அவனுடைய பேச்சுக்கள், அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கலாம், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு என்றுதான் அதற்கு பெயர். அல்லாஹ்வுடைய போது அல்லாஹ்வுடைய சொற்களை நேரடியாக நாம் கேட்க வேண்டும். அதை நம்முடைய செவிகளுக்கு அது கிடைக்க வேண்டும் என்றால் அது குர்ஆனை கொண்டுதான். நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம் என்பது அதற்கான அர்த்தம். அத்தகைய பாக்கியமானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு அந்த குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ எல்லோராலும் குர்ஆனை ஓதிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த குர்ஆனை ஓதுவதற்கான பாக்கியமும் கிடைக்கும். நாம் நினைச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து ஓதி முடியாது. அதே போல அந்த குர்ஆனை அரபு மொழி தெரிந்தவர்கள் என்ற அமைப்பிலே அது முழுவதுமாக அந்த குர்ஆனை விளங்கிவிடலாம் என்பதும் சாத்தியம். அரபு தெரிஞ்சிருச்சு, அரபு மொழியை நாம் தெரிப்பது, அதாவது லாங்குவேஜ் படிச்சுட்டு வந்துட்டோம் என்று சொன்னால் அதோடு அந்த குர்ஆனை நாம் அணுகிடலாம் அப்படின்னு முடியாது. அந்த குர்ஆனை அணுவதற்கான முறையிலே அந்த குர்ஆனுடைய மொழியை நாம் அணுக வேண்டும். அதனுடைய அர்த்தங்களை அதோடு நாம் இணைய வேண்டும். தஜ்வீத் என்பது குர்ஆனுக்கு மட்டுமே சொந்தமானது. குர்ஆன் அல்லாத எந்த ஒரு அரபி புத்தகத்திற்கும் தஜ்வீத் என்பது கிடையாது. ஏன்? ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வாசிப்பதற்கும் தஜ்வீத் தேவையில்லை. தஜ்வீத் என்பது குர்ஆனுக்கு மட்டுமே சொந்தமானது. அரபு மொழிக்கு அல்ல தஜ்வீத். நாம தஜ்வீத் ஓதுறோம் என்றால் ஒரு எழுத்துமே அதனுடைய அமைப்பில் நாம சொல்றதுங்கிற அமைப்பு இது. இந்த தஜ்வீதினுடைய நிலை குர்ஆனுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்ப அந்த குர்ஆனை ஓதுவதற்கான முறை என்பது அந்த ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் தான் அந்த குர்ஆனை ஓத வேண்டும். அதே போன்றுதான் அந்த குர்ஆனை விளங்குவதற்கான முறை என்று ஒன்று இருக்கிறது. அந்த முறையில் தான் அந்த குர்ஆனை விளங்க வேண்டும். அந்த குர்ஆனுக்கு அர்த்தம் வைப்பதாக இருந்தால் அதற்குரிய முறையில் தான் வைக்க வேண்டும். மொழி தெரிந்து விட்டால் அதை அர்த்தம் வைத்து விடலாம் என்பது அல்ல. இந்த அளவிற்கு அந்த குர்ஆனுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓதக்கூடிய அமைப்பிலாக இருக்கட்டும், அதை விளங்கக்கூடிய அமைப்பிலாக இருக்கட்டும், அதை மரணம் செய்யக்கூடிய அமைப்பிலாக இருக்கட்டும், எல்லாம் வல்ல ரஹ்மான் அதை புரிந்து கொண்டு ஓதக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உரையை நிகழ்த்தி உஸ்தாத் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸ்தாதுடைய அறிவுரையும் அவர்களுடைய ஆயுதையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அல்லாஹ் அவர்களுடைய சேவையை அல்லாஹ் பொறுத்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம்
பின்னாங்கிலிருந்து வரக்கூடிய அந்த எல்லோருக்கும் முக்கியமான ஹபீப் அவர்களுடைய உரை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் உணவு உண்ணும் முறை அவர்களுடைய பேச்சு எப்பவுமே நடைமுறையின் அமைப்புல தான் எப்பவுமே அமைஞ்சிருக்கும்.